முதல்ல நம்ம ராணுவத்துல நடந்திருக்க ஒரு பெரிய டெக்னாலஜி அப்கிரேட் பத்தி பார்க்கலாம். போர்க்களத்துல ஒரு புது பவரா பிரத்யேகமா ட்ரோனுகளுக்காகவே ஒரு படைப்பிரிவு வந்திருக்கு. அடுத்து பசுமை உள்கட்டமைப்புல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். நம்மளோட எதிர்கால போக்குவரத்துக்கு ஒரு புது அத்தியாயமா ஹைட்ரஜன் ட்ரெயின்கள் வந்திருக்கு. கடைசியா பொது சுகாதாரத்துல ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. லைம் நோயின்னு சொல்ற ஒரு பொதுவான நோய்க்கு எதிரா ஒரு புது தடுப்பூசி வந்திருக்கு. சரி, வாங்க இதை எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நம்மளோட முதல் பகுதியில இந்தியாவோட பாதுகாப்பு மற்றும் சர்வதேச கூட்டணிகளை பத்தி பார்க்கலாம். அதாவது நம்ம எல்லைகளையும் நட்பு நாடுகளோட உறவுகளையும் இந்தியா எப்படி வலுப்படுத்திட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்திய ராணுவம் இப்போ அவங்களோட கவச படை பிரிவுகள்ல ஷௌர்யா ஸ்குவாட்ரன்கள் அப்படிங்கிற பேர்ல பிரத்யேகமான ட்ரோன் யூனிட்களை சேர்த்திருக்காங்க. இது மூலமா லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நேரடியா அவங்களோட முக்கிய பிரிவுகளுக்குள்ள கொண்டு வர்றாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய நவீனமயமாக்கல் நடவடிக்கை. அதே மாதிரி இந்தியாவும் சீஷெல்ஸும் சேர்ந்து லமிட்டே 2026 அப்படிங்கிற ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியை நடத்துறாங்க. இது வெறும் ஒரு ட்ரெயினிங் மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசு. வலுவான சர்வதேச கூட்டணிகளை உருவாக்குறது, பிராந்தியத்துல ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யறதுன்னு பல விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இலங்கையில இருக்கிற திருகோணமலை எரிசக்தி திட்டம் இப்போ இந்தியா இலங்கை எரிசக்தி ஒத்துழைப்புல ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இது நம்ம அண்டை நாட்டுடனான எரிசக்தி பாதுகாப்புல ஒரு மூலோபாய கூட்டாண்மைக்கு ஒரு இன்னொரு அருமையான உதாரணம். சரி, இப்போ போர்ட் ஆஃப் ரெஃப்யூஜ் இல்லனா பாதுகாப்பு துறைமுகம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சர்வதேச கடல்சார் அமைப்பு, அதாவது IMO சொல்றபடி கடல்ல ஆபத்துல சிக்கிற கப்பல்கள் தஞ்சம் அடையறதுக்கும் அதுல இருக்கிற உயிர்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கவும் ஒரு குறிப்பிட்ட இடத்த நியமிப்பாங்க. அதுக்கு பேர் தான் பாதுகாப்பு துறைமுகம். இது ஒரு உலகளாவிய பாதுகாப்பு தரம். அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா முதல் முறையா தன்னோட கடற்கரைக்காக ஒரு முறையான பாதுகாப்பு துறைமுகம் கட்டமைப்பை இப்போதான் நிறுவியிருக்கு. கடல்ல உயிர்களை பாதுகாக்கவும் பெரிய சுற்றுச்சூழல் பேரழிவுகளை தடுக்கவும் உலகளாவிய பாதுகாப்பு தரத்தை நம்ம ஏத்துக்கிட்டோங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. சரி, பாதுகாப்பு விஷயங்கள்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் வாங்க. நம்ம நாட்டுல உள்கட்டமைப்பு எப்படி வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நாட்டின் தோற்றத்தையே மாத்தக்கூடிய திட்டங்களை பத்தி இப்ப பார்ப்போம். கவர்மெண்ட் இப்போ கட்டுமான துறையில இருக்க தடைகளை நீக்கிறதுக்காக PRISMG அப்படின்னு ஒரு போர்ட்டலை ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, முக்கியமான ரோடு ஓவர் பிரிட்ஜஸ், அதாவது சாலை மேம்பாலங்களோட கட்டுமானத்தை வேகப்படுத்துறது தான். இந்த வித்தியாசத்தை பாருங்களேன். முன்னெல்லாம் ரோடு ஓவர் பிரிட்ஜுக்கு அப்ரூவல் வாங்கவே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். ஆனா இந்த புது போர்ட்டல் வந்ததால இப்போ வெறும் 100 நாள்ல அப்ரூவல் கிடைக்குது. இது எவ்வளோ பெரிய மாற்றம்னு யோசிச்சு பாருங்க. அதாவது ஒப்புதல் கிடைக்கிற நேரம் 70% குறைஞ்சிருக்கு. டிஜிட்டல் தொழில்நுட்பம் பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். அடுத்தது ஒரு சம அப்டேட். இந்தியாவோட முதல் ஹைட்ரஜன் ரயில் அதோட ஆசிலேஷன் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமா முடிச்சிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, அதிர்வுகளை சோதிக்கிற டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடுச்சு. இது நம்மளோட நிலையான போக்குவரத்துல ஒரு முக்கியமான மைல்கல். ரயில் பயணத்தோட எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பெரிய பாய்ச்சல் இது. இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் பத்தின சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இது ஹரியானாவுல ஜிந்துல இருந்து சோனிபட் வரைக்கும் ஓடப்போகுது. இது தயாரிச்சது நம்ம சென்னையில இருக்கிற இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி. இந்த சோதனையை நடத்தினது RDSO. இதனால உலக அளவுல பார்த்தா ஜெர்மனி, ஸ்வீடன், ஜப்பான், சீனா மாதிரி கிளவே சில நாடுகள் இருக்கிற ஒரு எலைட் கிளப்ல இந்தியாவும் இப்போ இணைஞ்சிருக்கு. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுல மனித ஆரோக்கியத்துல ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றங்களையும் நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளையும் சேர்த்து பார்க்கலாம். ஃபைசர் மற்றும் வல்னேவா அப்படிங்கிற நிறுவனங்கள் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு புது லைம் நோய் தடுப்பூசி சோதனைகள்ல ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கான். இந்த லைம் நோய்ங்கிறது பொரேலியா பர்க்டார்ஃபெரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால வருது. இதுக்கு எதிரா இப்படி ஒரு தடுப்பூசி வந்தது பொது சுகாதாரத்துல ஒரு பெரிய வெற்றி தான். அதே மாதிரி வனவிலங்கு பாதுகாப்புல ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. மத்திய பிரதேசத்துல இருக்கிற வீராங்கனா துர்காவதி புலிகள் காப்பகத்தை சிறுத்தைகளுக்கான இந்தியாவோட 3வது வாழ்விடமா உருவாக்கிட்டு வராங்க. சிறுத்தைகளோட வாழ்விடத்தை இப்படி விரிவுபடுத்துறது நம்ம நாட்டுல அந்த இனம் நீண்ட காலத்துக்கு தழைச்சு வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இதுவரைக்கும் தனித்தனியா பார்த்த இந்த எல்லா முன்னேற்றங்களையும் இப்போ ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். அப்போதான் நமக்கு முழு படமும் புரியும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பக்கம் நம்ம எல்லைகளையும் கடல்களையும் பாதுகாக்கிறோம், இன்னொரு பக்கம் உள்கட்டமைப்பை வேகமா உருவாக்குறோம். அதே சமயத்துல சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை போக்குவரத்துக்கு முன்னோடியா இருக்கும். கூடவே சுகாதாரம் மற்றும் இயற்கை பாதுகாப்புலையும் முன்னேறிட்டு இருக்கோம்.